ஓம் நம சிவாய. எல்லாருக்கும் வணக்கங்க. அ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த காசி, அயோத்தியா வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் காசிக்கு போயிருந்தபோது மணிகர்ணிகா காட் அந்த ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். மணிகர்ணிகா காட் அது ஒரு சாதாரண சுடுகாடு இல்லைங்க. நாங்கள் நினச்சி போனது அது ஒரு சுடுகாடு தானே அப்படின்னு நினச்சி போனோம். ஆனால் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது ஒரு சாதாரண சுடுகாடே இல்லை. அங்கே நாங்கள் பார்த்தது மரணம். நமக்கெல்லாம் மரணத்தை பற்றி நினச்சாலே ஒரு விதமான பயம் வரும் இல்லையா? ஆனால் அந்த இடத்துக்கு போன உடனே ஒரு விதமான சோகமாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் ஆழ் மனசில் ஒரு அமைதி இருந்துச்சு. மணிகர்ணிகா எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சுங்க. என்ன தெரியுங்களா? பணம் சம்பாதிக்க ஓடி ஓடி உழைக்கிறோங்க. அப்படி உழைச்சதில் பேர், புகழ், பணம் எல்லாமே கிடைச்சிது. ஆனால் கடைசியில் அது என் கூட வரப்போகிறது இல்லையே. நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போகிற ஒன்று என்ன தெரியுங்களா? நாம் செய்கிற நல்லதும் கெட்டதும் தாங்க. இந்த மணிகர்ணிகா காட் என்ன ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க வச்சுது. எப்படி தெரியுங்களா? நாம் எதுக்கு கோவப்பட்டுட்டே இருக்கோம்? எதுக்காக போட்டி போட்டுகிட்டே இருக்கோம்? எதுக்காக சண்டை பிடிச்சிட்டே இருக்கோம்? எல்லாம் இங்கே வந்தால் தெரியுங்க. இது எல்லாமே ஒரு சில நிமிஷம் நாடகம் தாங்க. நாம் தெரிஞ்சும் தெரியாமையும் நிறைய பேரை காயப்படுத்தியிருப்போம். நம்ம குடும்ப உறவுகளையே காயப்படுத்தியிருப்போம். இனிமே அப்படி வேண்டாமே. சிவன் கொடுத்த மூச்சு இருக்கும்போதே நாம் நன்றி சொல்லலாம், அன்பு கொடுக்கலாம், மன்னிச்சிடலாம். மரணம் நமக்கு நினைவூட்டுறது என்ன தெரியுங்களா? நேரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, அதை அர்த்தமுள்ளதாக வாழு. மணிகர்ணிகா காட் பற்றி நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? மணிகர்ணிகா காட்டில் எரியிற நெருப்பு உடம்பை மட்டும் எரிக்காது, அது நமக்குள்ளே இருக்கிற அகந்தையை எரிக்குதுங்க, பொய்யான பெருமையை எரிக்குதுங்க. அது மட்டும் இல்லை, நமக்குள்ளே இருக்கிற பயத்தையும் எரிக்குது. மிச்சமாக இருக்கிறது ஒன்று மட்டும்தாங்க. அது என்ன தெரியுமா? ஆன்மா.